அருமையான மாணவர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே 5வது இயலில் விரிவானம் என்ற பகுதியில் புதிய நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். புதிய நம்பிக்கை என்ற தலைப்பில் உள்ள கதையை எழுதியவர் கமலாலயன். என்னுடைய நூல் வழி பகுதியை நாம் பார்க்கலாம். ஒரு புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. இந்த கதை எழுதுவதற்கு காரணம், ஒரு புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை முழுவதும் பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற ஒரு கூற்றால், ஒரு சொல்லால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. உனக்கு படிக்க தெரியாது என்ற ஒரே ஒரு சொல் அந்த சிறுமியின் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அநேகம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிப்பதற்கு, பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை காரணமாக அமைந்தது. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பு இன பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன். இந்த மேரி மெக்லியோட் பெத்தியூன், இந்த கருப்பின பெண்ணை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வை இந்த கதையின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இந்த கதையை எழுதினவர் கமலாலயன். இவரின் இயற்பெயர் வே. குணசேகரன். இவருடைய இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். இப்பொழுது இந்த கதைக்குள்ளாக நாம் செல்லும் முன்பதாக இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. என்னுடைய கேள்வி பதிலே வரும்பொழுது இந்த கதாபாத்திரங்கள் நம்முடைய மனதில் பதிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. கதாபாத்திரங்களாக வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு உழைக்கும் கருப்பின குடும்பம். அதில் அந்த பெண் பெயர் மேரி ஜேன், 11 வயது. அதன் பிறதாக மேரியின் சகோதர சகோதரிகள். அடுத்து 3வதாக இந்த மேரியினுடைய அம்மா பாட்சி. 4வதாக மேரியினுடைய அப்பா சாம் மெக்லியோட். 5வதாக மேரியினுடைய பாட்டி. இவர்கள் ஒரு கருப்பின குடும்பத்தை சார்ந்தவர்கள். அமெரிக்க நாட்டிலே பருத்தி காட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், கடுமையான உழைப்பாளிகள், உழைக்கும் கருப்பின குடும்பம். அடுத்ததாக 6வதாக மாளிகை வீட்டு வெள்ளைக்கார பெண் வில்சன். 7வதாக அந்த பெண் வில்சனின் 2 பெண் குழந்தைகள். இவர்கள்தான் இந்த புதிய நம்பிக்கை என்ற இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள். நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி இடம்பெறும் இடம் அமெரிக்கா நாடு. அங்கே இருக்கக்கூடிய பருத்தி காடு, ஒரு குக்கிராமம்.
படிப்பறிவில்லாத மக்கள் நிறைந்த அந்த இடத்திலே அவருடைய வேலை பருத்தி காட்டில் சென்று பருத்தி விதை விதைத்து பருத்தி அறுவடை செய்வதுதான் அவருடைய வேலை. இந்த இடமாக அமெரிக்காவில் பருத்தி காடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவில் வரக்கூடிய மேயஸ்வில் என்று ஒரு கடை தெருவும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த புதிய நம்பிக்கையினுடைய நுழையும் முன் இந்த பகுதியில் சில சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். வரலாற்றில் மனிதர்கள் நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் சிலர் தான் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையை இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெரிய சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருண்ட சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். கல்வி அறிவற்ற இருண்ட சமூகத்தில் இந்த மேரி போன்ற ஒரு சில நபர்கள் 1000 சுடர்களை ஏற்றி விடுகிறார்கள். அதற்கு இந்த கதை மிகவும் பொருத்தமான ஒன்று. நான் கதையை மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள அந்த கதையின் அம்சங்களை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த படத்தில் இருக்கிற இந்த குழந்தை தான் அந்த மேரி ஜேன், கற்பின குழந்தை. ஒவ்வொரு நாளும் இவருடைய வீடு மிகவும் சிறிய வீடு. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் விழித்து எழும்பிவிடுவார்கள். நேராக பருத்தி காட்டுக்கு வேலைக்கு செல்வார்கள். ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது என்பதில் அவர்களுடைய குடும்பம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த பருத்தி காட்டுல பகல்ல அந்த மேரியினுடைய அம்மா பாட்சி அவர்கள் நன்றாக உழைத்து விட்டு பகல் மத்தியான நேரத்தில் சாப்பாடு தயாரிப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவார்கள். சாப்பாடு ரெடியானதும் அங்கிருந்தே கூப்பிடுவார்கள். பிள்ளைகளை அழைப்பார்கள். பிள்ளைகளும் ஓடி வந்து வீட்டிற்குள் வந்து சாப்பிடுவார்கள். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாளிலே இந்த மேரி ஜேன் அவளுடைய சிந்தனை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமான பெண்ணாக இருந்தாள். அந்த குடும்பம் மதிய உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாயங்கால நேரம் பாட்டி இடத்தில் ஓடி வருவாள். மாலை நேரத்தில் அவருடைய பாட்டி கதைகள், பாடல்கள், பிரார்த்தனை இவைகளையெல்லாம் சொல்லிக் கொடுப்பது இந்த மாலை நேர பொழுதில்தான். இந்த மேரி ஜேன் மிகவும் சுட்டி பெண், சுறுசுறுப்பானவள், பருத்தி செடிகளை மிகவும் நேசிப்பவள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினவுடன் முதலிலே பருத்தி காட்டுக்கு சென்று முதல் பூக்கின்ற அந்த பருத்தி செடி அந்த பூவை தான் பார்த்துவிட வேண்டும் என்பதிலே மிகவும் ஆவல் கொண்டவளாக இருந்தாள். தினந்தோறும் இதை செய்து கொண்டே வருவாள். முதலிலே பார்த்தவுடனே அந்த பூவை பார்த்தவுடனே எல்லாரிடத்திலும் சொல்லுவாள், நான் தான் முதலில் பூ மலர்ந்ததை நான் பார்த்தேன் என்று ஆவலோடு சொல்லுவாள். இப்படி இவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மேரி இந்த கோடை கால இரவுகளை மிகவும் நேசித்தாள். அந்த இயற்கையான காட்சி, மாலை நேர காட்சிகளை கண்டு ரசிப்பாள். அந்த தெளிந்த வானம், பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே அன்றைய பொழுதை அவள் கழிப்பாள்.
இயற்கையை நேசிக்கக்கூடியவளாக இருந்தாள். மறுநாள் காலையிலே காலை விடிந்தவுடன் அந்த அவளுடைய அம்மா பார்சிக்கு இன்னொரு வேலையும் இருந்தது. அதாவது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணிகளை இந்த மேரியினுடைய அம்மா துவைத்து தேய்த்து பிறகு அந்த வெள்ளைக்கார வீட்டில் கொண்டு கொடுப்பது வழக்கம். அன்று ஒரு நாள் காலை உணவு முடிந்தவுடன் மேரி தன் அம்மாவுடன் இந்த துவைத்து தேய்த்த துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளைக்கார மாளிகை வீட்டிற்கு சென்றாள். அங்கேதான் அவளுடைய வாழ்க்கையில், மேரியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. கதையை கவனித்துக் கொண்டே வாருங்கள். மேரியினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பம் எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த வெள்ளைக்கார மாளிகையில். அந்த பெரிய அந்த வெள்ளைக்கார மாளிகை வீடு யாருடையது என்று சொன்னால், பென் வில்சன். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பென் வில்சன். அன்றைய காலங்களிலே இந்த வெள்ளைக்கார மாளிகையிலே மற்ற இனத்தவர்கள் வீட்டு முன்பதாக இருக்கக்கூடிய முன் கதவு வழியாக உள்ளே நுழையக்கூடாது. வீட்டினுடைய பின்பகுதியில் தான் நுழைய வேண்டும். அந்த சூழ்நிலையிலே மேரியும் அவளுடைய அம்மா பார்சியும் அந்த மாளிகை வீட்டினுடைய பின்பக்க கதவு வழியாக உள்ளே நுழைந்தார்கள். அந்த தேய்த்த துணியை அங்கே இறக்கி வைத்தார்கள். பக்கத்திலே சற்று தூரத்திலே இன்னொரு சிறிய வீடு ஒன்று இருப்பதை மேரி பார்த்தாள். அந்த வீட்டிலே அந்த வெள்ளைக்கார பெண்மணியினுடைய 2 பெண் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தவுடன் மேரிக்கும் விளையாடுவதற்கு ஆசையாக இருந்தது. உடனே நான் வரலாமா என்று அந்த வெள்ளைக்கார சிறுமிகளிடம் கேட்டவுடன் அவர்களும் உள்ளே வர அனுமதித்தார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் எடுத்து ஆர்வத்துடன் பார்த்தாள். திடீரென்று அங்கே இருந்த ஒரு மேஜையின் மீது இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த மேரி ஜேனுடைய கண்களிலே பட்டது, கண்ணை கவர்ந்தது. உடனே ஓடி போய் அந்த புத்தகத்தை அவள் எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். இதை பார்த்தவுடன் அந்த வெள்ளைக்கார 2 பெண் குழந்தைகளும் உடனே கோபத்துடன், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று அந்த மேரி ஜேனிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார்கள். மேரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லி பார்த்தால், சும்மா அதை பார்த்துவிட்டு நான் தந்து விடுகிறேன், அதை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டேன், பத்திரமா வைத்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாள். ஆனால் அந்த வெள்ளைக்கார குழந்தைகள், படிக்க முடியாதவர்களுக்காக இந்த புத்தகங்கள் கிடையாது, நான் தர முடியாது என்று சொல்லி ஏளனமாக பேசினாள். இதை கேட்டவுடன் மேரிக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அங்கேதான் மேரியினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டது. மேரி ஒரு முடிவு எடுத்தாள். என்ன முடிவு எடுத்தாள்? ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் உதடுகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தன. என்ன சொல்லிக்கொண்டாள்? நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன், நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன், நான் எழுத படிக்க போகிறேன். இப்படி தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டே மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறையோ சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த இடத்தை விட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தாள். மிகவும் வேதனைப்பட்டாள். எப்படியாவது நான் படிக்க வேண்டும், எப்படியாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தாள். அன்று இரவு நேரம், உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்திக்காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடி சென்றாள்.
வயலில் இருந்து, பருத்தி காட்டில் இருந்து வீட்டிற்கு சாப்பிடுவதற்காக ஓடி செல்லுகிறாள். அப்பொழுது வழியிலே தந்தை சாம் மெக்லியோட் அவரோடு இந்த மேரி பேசிக்கொண்டே வருகிறாள். அப்பா, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமா என்று கேட்கிறாள். உடனே தகப்பன், அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா என்று வருத்தத்தில் கூறுகிறாள். ஆனால் நான் படிக்கணும் அப்பா, எப்படியாவது நான் படிக்க வேண்டும், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன் தந்தையிடம் சொல்லிக்கொண்டே வருகிறாள். விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது. இந்த ஆண்டு நல்ல பருத்தி விளைச்சல், நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரி ஜேனுக்கோ இப்பொழுது பருத்தி காட்டில் ஆர்வம் அவ்வளவாக இல்லை. காரணம், அவள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டே இருந்தாள். எப்படி, எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய அந்த கிராமத்திலே ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. அங்கு இருந்ததெல்லாம் பருத்தி விளையும் அந்த காடுதான். எனவே இவள் மிகவும் வருத்தம் அடைந்தால், நான் எப்படியாவது படிக்க விரும்புகிறேன் என்று மேரி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தாள். 11 வயதுதான் ஆகியிருந்தது. இப்பொழுது வயலிலே வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறாள். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பருத்தி காட்டிலே அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை திடீரென்று பார்த்தாள். அந்த அறிமுகமே இல்லாத ஒரு வெள்ளைக்கார பெண். அந்த பெண் அப்படியே புன்னகைத்தார், தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நான் தான் மிஸ் வில்சன். மேரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன்னை தேடி பருத்தி காட்டுக்கே ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வந்திருக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தாள். அந்த மிஸ் வில்சன், உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகளை முடித்தவுடன் எவ்வளவு சீக்கிரமாய் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நீ மேஎஸ் வில்லிக்கு வர வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு நீ வர வேண்டும், சரியா என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளைக்கார பெண்மணி கடந்து சென்றாள். இவள் அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டாள். தன்னுடைய வேலையை வேக வேகமாக முடித்தாள். வேகமாக வீட்டை நோக்கி ஓடினாள். தன்னுடைய எல்லாரையும், வீட்டில் இருக்கிற அனைவரையும் அவசரப்படுத்தினாள். அவளுடைய மனதிலே ஒரே ஒரு வார்த்தை தான் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்ற அந்த ஒரு சொல் மேரியினுடைய காதிலே ஒலித்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அந்த வெள்ளைக்கார பெண்மணி மிஸ் வில்சன், நீ எப்படியாவது படிக்க வேண்டும், நான் அதற்கு உதவி செய்கிறேன் என்று அந்த சொன்ன அந்த வார்த்தை மேரி மனதிலே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி விட்டது. அந்த மேரி என்ற அந்த பெண் குழந்தை அந்த வீட்டில் இருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை, அந்த தலைமுறையில் படிக்க போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த கிராமத்துல அவளுடைய தலைமுறையில் படிக்க போகும் முதல் ஆளும் அவள்தான். இப்பொழுது அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது. அவளுடைய வீட்டின் ஓரமாக கீழ்ப்பக்கத்தில் ஒரு மேசை இருக்கும். அந்த மேசை மேல தலைமுறை காலமாக ஒரு பைபிள் ஒன்று இருந்தது, ஒரு வேதாகமம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் யாருக்கும் படிப்பறிவு இல்லாததனால் அந்த பைபிளை ஒருவரும் திறந்து படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது எல்லா சூழ்நிலையும் மாறிவிட்டது. அவள் எல்லாரிடம் சொன்னால், நான் இந்த பைபிளை எல்லாருக்கும் படித்து காட்டுவேன், பள்ளிக்கூடம் சென்று எழுத படிக்க தெரிந்து நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் படித்து காட்ட செய்வேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சொன்னாள். நேரே அந்த பெண் வில்சன்
அந்த வெள்ளைக்கார பெண்மணி கூப்பிட்ட அந்த மே எஸ் வில் என்ற இடத்தில் உள்ள ஒரு பெரிய கடைக்கு சென்றாள். தகப்பனுடன் சென்றாள். தகப்பன் அந்த கடையில உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த மேரி எனக்கு இந்த சதுர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு பலகை ஸ்லேட் ஒன்று வேண்டும் என்று சொன்னால், உடனே அவனுடைய தகப்பன் ஒரு ஸ்லேட்டை வாங்கி கொடுத்தாள். இப்படி அவள் எழுத படிப்பதற்கான முதல் ஆரம்பம் அங்கே தொடங்கியது. இப்பொழுது மேரியின் சகோதரிகள் சொன்னார்கள், நீ படித்துவிட்டு எங்களுக்கும் சொல்லித் தர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே நிச்சயமாக நான் உங்களுக்கும் சொல்லி தருவேன் என்று சொல்லி அடுத்த நாளே தாமதம் பண்ணாமல் அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து பள்ளிக்கூடம் செல்வதற்கு புறப்பட தயாரானாள். அப்பாவும் கூட சென்றார். அந்த மே எஸ் வில் என்ற அந்த நகரத்தில் போய் சேருவதற்கு 5 மைல்கள் ஆகும். திரும்பி வீட்டிற்கு வருவதற்கு 5 மைல்கள் ஆகும். நடந்தேதான் செல்ல வேண்டும். நடந்தே செல்ல வேண்டும். அன்றைய காலத்திலே புழுதி படிந்த சாலை, போக்குவரத்து வசதி இல்லாத அந்த சூழ்நிலையிலே 10 மைல்கள் ஒரு நாளைக்கு நடந்து சென்று படிக்க வேண்டும். ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் மேரிக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. எப்படியாவது படிக்க வேண்டும், எப்படியாவது வாசிக்க எழுத படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் சென்றால் பள்ளியில் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது நன்றாக வாசிக்க தெரியும், படிக்க தெரியும், கணக்கு பார்க்கவும் முடியும். வீட்டிற்கு வந்தவுடன் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா மக்களும் இவரிடத்தில் வந்து வாசிக்க எழுத படிக்க கேட்பார்கள். கணக்கு பார்த்து கொடுப்பதற்கு கேட்பார்கள். எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். இப்பொழுது மேரி அந்த மே எஸ் வில் என்ற அந்த நகரத்தில் உள்ள பள்ளியில் தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளியை அவள் முடித்து விட்டாள். அன்றைய காலத்திலே ஒவ்வொரு அந்த தொடக்கப்பள்ளி முடிந்தவுடன் அங்கே பட்டமளித்தல் விழா நடைபெறும். இன்றைக்கு அந்த பள்ளியில் பட்டமளித்தல் விழா நடைபெற இருக்கிறது. அந்த பட்டமளித்தல் விழாவிலே நம்முடைய மேரிக்கும் டிப்ளமோ பட்டம் வழங்கப்பட போகிறது. ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. இந்த பட்டமளிப்பு விழாவில் மிகவும் முக்கியம் வாய்ந்த பகுதி அந்த பட்டங்களை வழங்குவதுதான். இந்த பட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமாவை, பட்டத்தை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். அதை அப்படியே பூ போல கையில் ஏந்தி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். இப்பொழுது அவளுடைய மனதிலே பழைய நிகழ்வு அப்படியே வந்து போகிறது. அன்றொரு நாள் வெள்ளைக்கார பங்களாவில் மேஜையின் மேல் இருந்த புத்தகத்தை எடுத்த போது அந்த வெள்ளைக்கார சிறுமி பிடுங்கி கொண்ட அந்த நினைவு இப்போது அவளுடைய மனதில் வந்து எட்டியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை சொன்ன அந்த வார்த்தை, ஒருபோதும் உன்னால் முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தை அவளுடைய மனதிலே வந்தது. இப்பொழுது அவள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த சேலஞ்ச், அந்த சவாலை நான் இன்று நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். விழா முடிந்தது. மிஸ் வில்சன் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அவளை படிப்பதற்கு ஊக்கப்படுத்திய அந்த மிஸ் வில்சன் மேரி ஜேனை தோளோடு அணைத்து கொண்டாள், முத்தமிட்டாள். மேரி ஜேன், கவலைப்படாத, இப்பொழுது நீ மேல் படிப்பை, உயர்நிலை படிப்பை நீ படிக்க வேண்டும். அதற்கு நான் உதவி செய்கிறேன். அதற்கு பக்கத்தில் உள்ள டவுனுக்கு நீ செல்ல வேண்டும். அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு புதிய நம்பிக்கையை மீண்டும் ஊட்டுகிறார்.
இப்பொழுது அவள் ஆரம்ப கல்வியை முடித்து உயர் கல்விக்கு போக வேண்டும். மிஸ் வில்சன் அதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். வீட்டில் போய் மேரி இதனுடைய காரியத்தெல்லாம் சொன்னவுடன் அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம், ரயில் நிலையம் வரைக்கு நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம் என்று சொல்லி அவர்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள். அந்த மேரியினுடைய குடும்பம், பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த மேரி ஜேனோடு கூட ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள், வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகிறேன், பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி 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 போய் சொன்னாள். இன்றையோடு பருத்தி வயல்களில் மேரி ஜேனின் நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டன. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. மேரி தன்னுடைய குடும்பத்தார், அக்கம் பக்கத்தவர் எல்லாரோடும் கூட சேர்ந்து ரயில் நிலையத்திற்கு செல்லுகிறார்கள். ரயில் நிலையத்திலே ரயிலில் மேரி ஜேன் ஏறிவிட்டாள். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் அவளுடைய வாழ்க்கையில வரும் என்று அவள் நினைக்கவே இல்லை. இப்பொழுது அந்த அவரோடு கூட வந்த அந்த கிராமமே ரயில் நிலையத்தில் இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த பெண்மணிக்கு, மேரி ஜேனுக்கு குட் பை என்று சொல்லி அவளை வாழ்த்தி அனுப்பினார்கள். புகை வண்டி மெதுவாக நகர்ந்து கொண்டே சென்றது. அவருடைய வாழ்க்கையில உன்னால் படிக்க முடியாது என்று அந்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பிற்காலங்களிலே இந்த நூல்வழி பகுதியிலே நாம் பார்த்தோம். பிற்காலங்களிலே அவர் உயர் கல்வியெல்லாம் படித்துவிட்டு பாருங்க, அந்த வார்த்தை இந்த நூல்வழி பகுதியில் இருக்கிறது. பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கினார். யாரு? இந்த சிறு பெண் மேரி. பிற்காலத்திலே வளர்ந்த பின்பு தன்னை போல பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் படிக்க வேண்டும், இலவசமாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் சமையல் செய்து, தோட்டங்கள் இட்டு, பொது இடங்களில் நின்று பாட்டு பாடி பணம் சேர்த்து குப்பை கொட்டுகிற இடத்தில் ஒரு பெரிய பள்ளியை உருவாக்கினார். அங்கே நிறைய புறக்கணிக்கப்பட்ட சிறுவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பாடங்களை பெற்று கற்றுக்கொண்டு பெரிய அளவிலே அவர்கள் சமுதாயத்திலே உயர்ந்து வாழ்ந்து காட்டினார்கள் என்பது வரலாறு. அதற்கு காரணமாக இருந்த அந்த சிறு பெண்ணின் பெயர்தான் மேரி மெக்லியோட் பெத்தியூன். இந்த சிறுபெண்ணுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த நாம் அந்த பெண்ணை போலவே நாமும் சிறு வயதிலே முயற்சியோடு எதையும் செய்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நமக்கு சான்றாக அமைகிறது. இந்த கற்பவை கற்ற பின்ன பாருங்க, கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒற்றை சுடராக வந்து ஒளியேற்றினார் மேரி மெக்லியோட். இந்த கதை மூலமாக நாம் பார்த்தோம். அதுபோல தமிழகத்தில் கல்வி வாய்ப்பற்றவர்களின் வாழ்வில் முதற் சுடர் ஏற்றியவர்களுள் யாரேனும் ஒருவர் குறித்த செய்திகளை தொகுத்து சில படங்களுடன் குறும்புத்தகம் ஒன்று உருவாக்குக. இந்த மேரி ஜேனை போல தமிழகத்தில் இதே போன்று
கல்வி வாய்ப்பு அளித்த பெண்களோ ஆண்களோ அவர்களை குறித்த படங்களை தொகுத்து ஒரு சிறிய புக்லெட் குறும்புத்தகம் தயாரிக்க வேண்டும். அடுத்ததாக கல்வி கண் திறந்தவர்களிடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. நமக்கு தெரியும், முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பேட்டினை உருவாக்கி வகுப்பறையில் காட்சிப்படுத்துக. அவர்களை பற்றிய படங்கள், கருத்துக்களை வகுப்பறையில நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்சிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு இலக்கண பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப மிகவும் எளிமையான இலக்கண பகுதி. வினா விடை வகைகள். வினா விடை வகைகள், பொருள்கோள். இப்பொழுது நாம் பார்க்கிறது வினா விடை வகைகள் மட்டும்தான். அடுத்த வகுப்பிலே பொருள்கோளை பற்றி பார்ப்போம். வினா விடை வகைகள். நமக்கு தெரியும், வினாவுவதிலும் விடையளிப்பதிலும் மொழி வளர்ச்சி பெறும். மொழி எப்படி வளர்ச்சி பெறும்? பல வகைகளில் வளர்ச்சி பெறும். கொஸ்டின் கேட்பதிலும் பதில் அளிப்பதிலும் வினவுவதிலும் விடையளிப்பதிலும் மொழி வளர்ச்சி இருக்கிறது. இதை பற்றி நன்னூலார் பட்டியலிடுகிறார். வினா வகை 6 வகைப்படும், விடை வகை 8 வகைப்படும். முதலிலே வினா வகை. வினா என்றால் கொஸ்டின். வினா எப்படியெல்லாம் கேட்கப்பட வேண்டும், கொஸ்டின் எப்படியெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்று நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் அவர் இவ்வாறாக வரையறுக்கிறார். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். மிக எளிதான இலக்கணம். பாருங்க, அறிவினா முதல்ல பார்ப்போம். அறிவினா என்றால் என்ன? எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், இலக்கணத்திற்கு பதில், ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்கும், வினாவிலே பதில் இருக்கும். அறிவினா என்றால் என்ன அர்த்தம்? அறிந்த ஒன்றை வினாவாய் கேட்பது. தான் அறிந்த ஒன்றை வினாவாய் கேட்பது. தான் அறிந்த ஒன்றை வினாவாக கேட்பது. யாரிடம் கேட்பது? உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு, ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. இந்த செய்யுளின் பொருள் யாது? இந்த கவிதையின் பொருள் யாது? ஆசிரியருக்கு தெரியும், தான் தெரிந்த ஒன்றை தெரியாதவர்களிடத்தில் கேட்பது. ஆசிரியர் தான் தெரிந்த ஒன்றை தெரியாத மாணவனிடம் கேட்பது. அதான் அறிவினா. அறிந்து கொண்டே கேட்பது அறிவினா. இரண்டாவது அறியாவினா. அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படியே அறியாவினா. அறியாத ஒன்றை அறிந்தவர்களிடம் கேட்பது. அறியாத ஒன்றை அறிந்தவர்களிடம் கேட்பது. உதாரணமா, மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்பது, இந்த கவிதையின் பொருள் யாது? மாணவர்களுக்கு தெரியாது, தெரிந்த ஆசிரியரிடம் கேட்கணும். அறியாத ஒன்றை அறிந்த ஒருவரிடம் கேட்பது, இதுதான் அறியாவினா. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. அறிவினா என்ன? அறிந்த ஒன்றை வினாவாக கேட்பது. அறியாவினா என்றால் என்ன? அறியாத ஒன்றை அறிந்தவரிடம் வினாவாக கேட்பது. மூன்றாவதாக ஐய வினா. ஐயம் என்றால் என்ன? சந்தேகம். சந்தேகத்தோடு கேட்கக்கூடிய வினா. தூரத்தில் நிற்பது பசுமாடா எருமை மாடா? சந்தேகத்துல கேட்பது. இரவு நேரத்துல, இருட்டு நேரத்துல ரோட்ல ஒரு பாம்பு மாதிரி ஏதோ கிடக்குது. பக்கத்துல போனோன்னு, ஐயோ இது பாம்பா கயிறா? சந்தேகத்துல கேட்பது. ஐயம் நீங்க கேட்கக்கூடிய வினா ஐய வினா. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? சந்தேகத்துல கேட்பது. அப்ப சந்தேகத்துல, ஐயத்தோடு, ஐயத்தை நீக்குவதற்காக கேட்கக்கூடிய வினா ஐய வினா. அடுத்தது பாருங்க, கொளல் வினா. கொளல் வினா
அப்படின்னா என்ன? கொளல்னா கொள்ளுதல் பொருட்டு. கொள்ளுதல்னா என்னது? வாங்குதல் பொருட்டு. வாங்குவதற்காக கேட்கக்கூடிய வினா. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். கடையில போய், அண்ணாச்சி பருப்பு இருக்குதா? கடலை பருப்பு இருக்குதா? கடலை பருப்பு இருக்குதா? எதுக்கு கேட்கிறோம்? வாங்குவதற்காக, கொள்ளுவதற்காக, கொள்ளும் பொருட்டு, வாங்குதல் பொருட்டு கேட்கப்படும் வினா கொளல் வினா. இப்ப லைப்ரரிக்கு போறோம், நூலகர்கிட்ட போய் ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று கேட்டால், எதற்காக சிறுகதைகள் இருக்கிறதா என்று கேட்கிறார்? வாங்குவதற்காக. அப்போ வாங்குவதற்காக, கொள்ளுவதற்காக கேட்கப்படும் வினா கொளல் வினா. அடுத்து அதோடு சேர்ந்த கொடை வினா, கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா. கொளல் வினா என்ன? வாங்குவதற்காக, கொள்ளுவதற்காக கேட்கப்படும் வினா. கொடை வினா என்ன? கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா. ஆசிரியர் மாணவனை பார்த்து, உங்ககிட்ட பேனா இருக்குதா அப்படின்னு கேட்டா, எதுக்காக? பேனா இல்லைன்னா ஆசிரியர் பேனா கொடுப்பார். கொடுப்பதற்காக கேட்கப்படும் வினா. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா? பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்டால் எதுக்காக? இல்லை என்றால் கொடுப்பதற்காக. கொடுப்பதற்காக தான் அந்த கேள்வி. அப்போ கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா கொடை வினா. பாருங்க, இந்த கொளல் வினாக்கும் கொடை வினாக்கும் என்ன வித்தியாசம்? கொள்ளுவதற்காக, வாங்குவதற்காக கேட்கப்படும் வினா கொளல் வினா. கொடை வினா எப்படி? கொடுப்பதற்காக கேட்கப்படும் வினா கொடை வினா. கடைசியாக ஏவல் வினா. ஏவல்னா என்ன? ஏவுதல் பொருட்டு, அதாவது கட்டளை இடுதல் பொருட்டு. ஏவுதல்னா கட்டளையிடல். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு ஏன் கேட்கிறாங்க? கடைக்கு செல் என்று ஏவுதல் பொருட்டு கேட்கப்படும் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கப்படும் வினா ஏவல் வினா. கடைக்கு செல்வாயா, செல்கிறாயா என்றால் கடைக்கு செல் என்று ஏவுதல் பொருட்டு கேட்கப்படும் வினா, அது ஏவல் வினா. இப்படி வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. நீங்க அந்த மன வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வினா வகைகள் 6 கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த பக்கத்துல விடை வகைகள் 8. விடை வகை 8 வகைப்படும். பாருங்க, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று 8 வகைப்படும். பாருங்க, முதல் 3 சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இந்த மூன்றுமே நேரடியாக பதில் சொல்லக்கூடிய விடைகள். கேட்கக்கூடிய வினாவிற்கு நேரடி பதில். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. இந்த 3 விடைக்கும் என்ன பெயர் அப்படின்னா வெளிப்படை விடைகள். அதாவது வெளிப்படையா, நேரடியா பதில் சொல்லக்கூடிய விடைகள். மீதி 5 விடைகளும் குறிப்பால் உணர்த்தக்கூடிய விடைகள். எனவே மீதி இருக்கிற இந்த 5 எதெல்லாம்? ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இந்த 5 விடைகளும் குறிப்பு விடைகள் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் 3ம் வெளிப்படை விடைகள். ஏனென்று சொன்னால் அது வெளிப்படையாக, நேரடியாக பதில் தருவதாக அமைகின்றன. மீதி 5ம் குறிப்பால் உணர்த்துவதால் குறிப்பு விடைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. நாம் நேரடியாக சென்று விடலாம். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை. பாருங்க, கடை தெரு எங்கு உள்ளது என்ற கேள்விக்கு இதோ வலப்பக்கத்தில் உள்ளது என்று கையை காட்டி சுட்டி காட்டுவது. ஹை கிரவுண்டுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டால் கேட்பவருக்கு இப்படி இடது பக்கம்
இந்த நேர் ரோட்டில் சென்றால் சென்று விடலாம் என்று சுட்டி காட்டுதல். இதுதான் சுட்டி கூறும் விடை, சுட்டு விடை. சுட்டி காட்டும் விடை சுட்டு விடை. இரண்டாவது மறைவிடை. அதாவது கேட்கக்கூடிய கேள்விக்கு மறுத்து கூறும் விடை, ஆப்போசிட்டா சொல்றது. கடைக்கு போவாயா? போக மாட்டேன். ஆப்போசிட்டா மறுத்து கூறுவது, இது மறைவிடை. நேர் விடை பாருங்க, உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா? போவேன். அதாவது உடன்பட்டு சொல்லுதல். மறைவிடை என்பது போக மாட்டேன் மறுத்து கூறுதல். நேரு விடை என்பது போவேன் என்று சொல்வது. அடுத்து பாருங்க, ஏவல் விடை, ஏவுதலாக சொல்லக்கூடிய விடை. இதை செய்வாயா அல்லது கடைக்கு போவாயா? நீயே போ, நீயே போ என்று சொல்வது. கேள்வி கேட்டவரையே திருப்பி பதிலுக்கு ஏவுதல். கடைக்கு செல்வாயா? நீயே செல். இதை செய்வாயா? நீயே செய். இதை படிப்பாயா? நீயே படி. இப்படி கேட்டவரையே அந்த வேலையை செய்ய சொல்லுவது ஏவுதல், ஏவல் விடை. அடுத்த விடை வினா எதிர் வினாதல் விடை. அதாவது கேட்ட கேள்விக்கு கேள்வியே பதிலா சொல்றது. வினா எதிர், வினாவுக்கு எதிர் வினா. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க, வினாவுக்கு எதிர் வினாவையே விடையா கூறுவது. கேட்ட கேள்விக்கு கேள்வியே பதிலாக சொல்றது. பாருங்க, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்று கேட்ட கேள்விக்கு வராமல் இருப்பேனோ. நீ இது எழுதி முடிப்பாயா? எழுதாமல் இருப்பேனோ. நீ இது படித்து விடுவாயா? படிக்காமல் இருப்பேனோ. கேட்ட கேள்விக்கு கேள்வியே பதிலா சொல்லுவது. வினா எதிர் வினாதல், வினாவுக்கு வினாவையே பதிலாக சொல்வது. அடுத்தது பாருங்கள், உற்றது உரைத்தல் விடை. அதாவது நடந்ததை அப்படியே சொல்வது. கேட்ட கேள்விக்கு நடந்ததை அப்படியே சொல்வது. நீ விளையாட வருகிறாயா? இல்லை, கால் வலிக்கிறது. ஏற்கனவே கால் வலிச்சிட்டு இருக்கு, வலிக்கிறது, அதனால வரல. நீ விளையாட வருவியா என்று கேட்டால் கால் வலிக்கிறது. உற்றது உரைத்தல் விடை. ஏற்கனவே நடந்தது, உற்றதுன்னா நடந்தது, காலில் அடிபட்டு இருக்குது, ஏற்கனவே நடந்திருக்கு, அதனால கால் வலிக்கிறது. உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாட வருவாயா? கால் வலிக்கிறது. அடுத்து உருவது கூறல் விடை. உருவதுன்னா நடக்க போறது. நான் விளையாட வந்தா எனக்கு கால் வலிக்கும். பாருங்க, முதல் உற்றது உரைத்தல், அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. கால் வலிக்கிறது பிரசன்ட் டென்ஸ். உருவதில் கூற விடை ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. கால் வலிக்கும், விளையாட வந்தா கால் வலிக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. உற்றது உரைத்தல் என்றால் ஏற்கனவே நடந்ததை சொல்றது. நான் கால் வலிக்குது அதனால வரல. ஆனா உருவது கூறல்ல கால் வலிக்கும், விளையாட வந்தா கால் வலிக்கும், நடக்க போறத சொல்றது. இது உருவது கூறல் விடை. அடுத்த கடைசியாக இனமொழி விடை. ஒரு வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான ஒரு பதில சொல்றது. இப்ப கடைக்கு போய் கடலை பருப்பு இருக்குதா என்று கேட்டால் அவர் சொல்வாரு பட்டாணி பருப்பு இருக்குது. ரெண்டுமே பருப்பு தான், ரெண்டுமே பருப்பு இனம்தான். அம்மா சொன்னாங்க கடலை பருப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்காரு சொல்றாரு கடலை பருப்பு இல்ல, கடலை பருப்புக்கு பதிலாக பட்டாணி பருப்பு இருக்குது என்று சொல்வது. அதற்கு இனமான பதிலை சொல்வது. உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவர்களிடம் வந்து கால்பந்தாட்டம் விளையாடுகிறியா என்று கேட்டால்
இல்ல கைப்பந்தாட்டம் விளையாடுகிறேன் என்று சொல்லுவது. ரெண்டுமே ஆட்டம் தான், பந்தாட்டம் தான். கைப்பந்தாட்டம், கால்பந்தாட்டம். கேட்டது கால்பந்தாட்டம், பதில் கைப்பந்தாட்டம். இப்படி வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடையை சொல்வது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. ரெண்டுமே எழுதக்கூடிய கதைகள் தான். உனக்கு கதை எழுத தெரியுமா என்று கேட்ட வினாவிற்கு கட்டுரை ரெண்டுமே எழுதக்கூடியது. இப்படி வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. இப்படி விடை 8 வகைப்படும், வினா 6 வகைப்படும். மேல அந்த நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, 6 வகைப்படும் வினா. விடை வகை 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. மிகவும் எளிதான இந்த இலக்கணத்தை நீங்கள் படியுங்கள். படித்து உங்கள் நோட்டிலே, தமிழ் ஏட்டிலே இதை எழுதி படிக்க வேண்டும்.